ரிஷபம் எப்போவுமே ஒரு எமோஷனலுக்கு அடிக்டான ஒரு ராசி. பாசக்கார பயமில்லை, பணக்காரவங்க மேலெல்லாம் எமோஷனல் வைக்காது, பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எமோஷனல் அதிகமாக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களை இழக்கும். 9 அதிபதியே சனியாகி அந்த ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான விஷயம். அப்போ சனி பாக்கியத்தில் போய் உச்சம் பெற தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக கொண்டவர் சனி பகவான் தான். குரு பகவான் கூட கிடையாது. இந்த சனி பகவான் அவங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தொழிற்ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியத்தை கொடுக்குறவனே கர்மக்காரங்கன்னா வரான். அப்போது இவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தகப்பனாருடைய நிலைங்கிறது கேள்விக்குறியாகுங்கிறது தான் கான்செப்ட். சனி திசை வந்தா ரிஷபராசி என்பர்கள் தான். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? ரிஷபம் எப்போவுமே ஒரு எமோஷனலுக்கு அடிக்டான ஒரு ராசி. பாசக்கார பயமில்லை அப்படின்லாம். ஓகே, அது பணக்காரவங்க மேலெல்லாம் எமோஷனல் வைக்காது, பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் எமோஷனல் அதிகமாக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களை இழக்கும். தங்கிட்ட இருக்க காசு, தங்கிட்ட சொத்து, வீடு எதுவாக இருந்தாலும் இழந்துரும், பொண்டாட்டி உள்ள உட்பட. அந்த மாதிரி எமோஷனல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்காக தன்னை இழப்பதுங்கிறது அதிகமாக ஆல்ரெடி ரிஷபத்துக்கு உண்டு. அப்போ ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் தான் இருந்து பார்க்குறாரு. பொதுவாகவே சனி காலபுருஷ தத்துவத்தில் பாரம்பரியத்தில் 12 ராசியில் உண்மையான தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவர் யாருன்னா ரிஷபராசிக்காரவங்க தான். ஏன்னா 9 அதிபதி. இப்போ நம்ம ஜாதகத்தில் 9 அதிபதிகள் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறோம். ஆனால் 9 அதிபதியே சனியாகி அந்த ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான விஷயம். அப்போ சனி பாக்கியத்தில் போய் உச்சம் பெற தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக கொண்டவர் சனி பகவான் தான். குரு பகவான் கூட கிடையாது. ஆனால் குரு சனி தான் தர்ம கர்மாதிபதி யோகம்பாங்க. ஆனால் இந்த சனி பகவான் அவங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தொழிற்ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியத்தை கொடுக்குறவனே கர்மக்காரங்கனா வரான். அப்போது இவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தகப்பனாருடைய நிலைங்கிறது கேள்விக்குறியாகுங்கிறது தான் கான்செப்ட். சனி திசை வந்தா. ஓகே, ரிஷபராசிக்கு சனி திசை வரலன்னா நோ ப்ராப்ளம். சனி திசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்பா சம்பாரிச்சு சொத்தை இவர் சாப்பிட்றாரா, இவர் சம்பாதிக்கும் போது சாப்பிட அப்பா இருக்க மாட்டாராங்கிற விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, தொழிலுக்குன்னு கிளம்பிட்டாருன்னா பாதிப்பு கொடுத்துரும் சனி திசை. இது மாற்றவே முடியாத ஒரு பலன். இப்போ இவங்களுக்குங்கும் போது லாபஸ்தானத்தில் 9 அதிபதி 11 உட்காந்து வகுறார். ஓகே, இதனால அப்போ என்னென்னா தொழிலுக்காக இவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அது நடக்கும். இப்போ இந்த வக்ரசனிங்கிறது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன், திருப்பி மறுபடியும் போகிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இல்லைன்னா இப்போ வக்ரமாகும்போது ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் போகலாம். அந்த வாய்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலை ஒரு இடத்துல நான் வேலை பார்த்தேன், வந்துட்டேன், மறுபடியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இப்போ நான் குடும்பங்கிறது எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணலாமான்னு இருக்கேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி கொடுப்பார். ஏன்னா 9ஆம் அதிபதி 11 உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு, அது ராசி பார்க்குறாரு, ரிஷபராசி. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை சனி கொடுப்பார். ஏன்னா மனைவி ஸ்தானத்தில் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அதனால் சனி இந்த கனெக்டிவிட்டியை கொடுப்பார். கல்யாணம் பண்ணக்கூடாது, மறு கல்யாணம். சனி வக்கரத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, மறு திருமணம் பண்ணலாம். அந்த மறுங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகே, அப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது அதனுடைய பார்வை 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ உயர்கல்விங்கிற இடத்தை பார்க்கும். படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட, மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மையை கொடுத்தாலும் கூட, ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே, இருந்தாலும் 11 நீர் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க இந்த பள்ளிகொண்ட பெருமாள். ஓகே, ஏன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு பார்க்கும்போது பெருமாள் தான் 2, 5 அதிபதியாக வருவார். அங்கே 11ஆம் இடத்துல சனிகிட்ட போய் நீசம், அங்கே சனி இருக்கிற நட்சத்திரத்தில் நீசமாவார். அதனால இவங்க அயனசயன போக பெருமாளை, பால்கடலில் பள்ளிகொண்ட பெருமாளை பார்க்கும்போது அருமையான ஒரு விசேஷமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஸ்ரீரங்கநாதர். ஓகே, அது மேலோட அம்பாலோட சேர்ந்துருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணும்போது, அயனசயன போகத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிடும்போது தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள், படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள், திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, திருமண விஷயத்தில் மனைவி கணவன் பிரிஞ்சிருக்காங்க, நம்ம போய் பேசணும் அப்படிங்கிறவங்க, அதெல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகும்.
ஓகே, சூப்பர். ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமாமா? ரிஷபராசிக்கா பிரச்சனைக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே. ஏன்னா இது பாக்யாதிபதி மட்டுமல்ல, பாதக அந்தஸ்தும் பெறாரு. அவர் வக்கரமாறது ஒரு வகையில் நல்லதும் கூட. ரிஷபத்துக்கு. அதனாலதான் பாசிட்டிவா எடுக்கிறோம் அந்த டைமை. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து என்னதான் சனி பகவான் வக்ரம் ஆனாலும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லதே நடக்கட்டும். அருமை, சூப்பர் மேம், சூப்பர். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டம், பயம் இப்படி தான் இருக்கும். சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் பலருக்கும் பல நன்மைகளை பண்ணார், பலருக்கும் சில கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்தாரு. அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து சனி வந்து வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இந்த சனி வக்ரம் ஆகுறதுனால முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், பொது பலன்கள்? சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் பயம் அப்படிங்கிறீங்க. ஜோசியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டுட்டா, அதாவது கெட்டுட்டா மீன்ஸ் வக்கரமோ அல்லது அஸ்தங்கமோ அல்லது நீசமோ அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜீவனமோ புத்திரபாக்கியமோ பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கிறதோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா என்ன சொன்னாலும் அது சரியாக வராது, அது கர்மாவினுடைய பலனாக போயிடும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறது அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சனி நல்லா இருக்கிறவன் தொழிலையும் சரி, போன் ஸ்ட்ரென்த்து அது சனி பகவான் தான் கொடுப்பார், வேறு யாரும் கொடுக்க மாட்டார். அப்போ உடம்புல அந்த இரும்பு சம்மந்தமான பலம் அப்படிங்கிற இரும்பு சத்து அப்படிங்கிறது சனி தான் கொடுப்பார். அப்போது இதெல்லாம் அந்த சனி திகச்சு போய் இருக்கும்போது வக்கரமோ ஸ்தகமோ நீசமாகும்போது அது அவங்களுக்கு அது கிடைக்காது. கொஞ்ச நேரம் ஆனால் டயர்ட் ஆவாங்க, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஜாப் கிடைக்காது, இது எல்லாமே இருக்கும். அப்போ இப்போ கோட்சாரத்தில் தான் இப்போ சனி வராது. ஆல்ரெடி மேஷ ராசிக்கு 7.5 சனி, மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்பராசிக்கு பாதச்சனி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது ஒரு வகையில் இப்போ சிம்ம ராசிக்கு அட்டம சனி, இவங்க 4 பேர் தான் மேக்ஸிமம் அதில் பாதிக்கிறவங்க. இன்னும் தனுசு ராசி அஷ்டாசம சனியாக போயிட்டுருக்கு. அந்த 5 ராசி தனியினுடைய தாக்கத்தில் இருப்பாங்க. இது நன்மை தீமைங்கிறது அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட். இப்போது சனி வந்து 27/7/2026 வக்ரம் ஆகிறாரு. இப்போ வக்ரம் ஆகும்போது அது பின்னோக்கி நகருது அப்படிங்கிறது கான்செப்ட். இப்போ என்னென்னா ஒரு ஜோதிடத்தில் இருக்கிற அடிப்படையான சாஸ்திர ரூல் என்னென்னா, ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் ஏறுவது சிறப்புங்கிறான். ஓகே, சனி வக்ரமாக இருக்கும்போது இன்னொரு வக்ர கிரகம் சாரம் ஏறுறது சிறப்புங்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, குரு அந்த இடத்துல இப்போ உத்திரட்டாதிங்கும் போதே சனி தானே, ஆல்ரெடி அவங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்குது. இப்போ சனி வக்கரமாகிறாரு அதே இடத்துல. அப்படிங்கும்போது சனி மேலேயே சனி போகும். அப்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத ஒரு தொழில் ரீதியாகவோ குழந்தை ரீதியாகவோ ஒரு பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கிற ரீதியாகவோ அமைப்பு ஈஸியாக இப்போ கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தில். அப்போது இந்த மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ குரு அந்த இடத்துல இருக்கார், குரு வக்கரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இப்போ சனி வந்து குரு சாரம் ஏறி பூரட்டாதியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, குருவும் வக்கரமாக இருக்காரும்போது அந்த வக்கர கிரகத்தோட சாரத்தில் சனி உட்காந்துட்டு திசை நடத்துகிறாரு. அப்படின்னாலும் இப்போ கோட்சாரத்தில் வக்ரமாகனாலும் இந்த சமயம் இந்த 3 மாதத்தில் இப்போ டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது இல்லையா, அப்போ அந்த 3 மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்காத விஷயத்தெல்லாம் கிடைக்க வச்சுட்டு போயிருங்கிறது தான் அதனுடைய உண்மையான தாற்பயம். ஓகே, அப்போ பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஜோதிடத்தில் பல நூல்கள் இருக்குது, பல ரூல்கள் இருக்குது. இந்த ரூல்கள் வந்து அனுபவ ரீதியாக சொல்லும்போது தான் சரியாக வரும். கோட்சாரம் அப்படிங்கும்போது இது பொது பலன் அப்படிங்கும்போது என்னென்னா, இப்போ நம்ம மழை வந்து அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஐஸ்கட்டி கிரகமாக இருந்தாலும் ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது காடு நிறைய முள்ளுக்காடு அப்படின்லாம் எடுத்தோம்னா அந்த பாவகிரகத்தோட இதுவும் சேரும். சுத்தம் இல்லாத இடம் இது எல்லாமே அதனுடைய கான்செப்டில், சுடுகாடு மாதிரி எல்லாமே அது கான்செப்டில் வரும். இப்போ வக்ரம் ஆகும்போது அது செழிப்படைகிறதுக்கு வாய்ப்பு வரும். ஓகே, இது ஒரு கான்செப்ட். எல்லாமே இப்போ மற்ற சனி பயிற்சிங்கிறது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இது அனுபவத்தில் ஜாதகங்களில் அது நிறைவேறும். என்ன ஒரு பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த சனி வக்ரம் ஆகும்போது நம்ம சனி ஜாதகத்தில் தெளிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி பெற்றிருக்காரு, பர்ஃபெக்டாக சுபகிரக சாரை இருக்கார், சுபகிரகத்தால் பார்க்கப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சனி நம்ம ஜாதகத்தில் வக்ரம் ஆகலை, இப்போ வக்ரம் ஆகுது. இந்த டைம் 3 மாதத்தில் ஒரு கல்யாணம் ஆகுது,
ஓகே. ஒரு ஒரு பூர்வ புண்ணியம் போய் கேட்டு நம்ம இடத்துக்கு பக்கத்து இடத்த ஒன்று வாங்குறோம். சொத்து பிள்ளைகளுக்கு தேவையான சொத்தை வாங்குறோம். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், ஒரு ஒரு வீடு கட்டுறோம், காலத்துக்கும் வாழக்கூடிய ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த வாய்ப்பை இப்போ கொடுப்பாரு. ஓகே. அப்போ இப்போ போய் நம்ம செஞ்சோம்னா அது நிலைக்காதுன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். சிக்கிக்குவாங்க.